Hi students, welcome to Surya Academy YouTube channel. So last Sunday NEET 2026 exam எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா எழுதி முடிச்சிருப்பீங்க. So அந்த கொஷின் பேப்பர்ல நம்ம கெமிஸ்ட்ரி கொஷினுக்கான ஆன்சர் கீ என்ன, அதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் எடுத்திருக்க கொஷின் பேப்பர் வந்துட்டு கொஷின் பேப்பர் கோடு 12. ஓகே, ஸோ கொஷின் பேப்பர் கோடு 12க்கான ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஷின் 46 மேட்ச் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ஈஸியான மேட்ச் தான். ஓகே, இது ஆக்சுவலி பார்த்தா நமக்கு ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் யூனிட்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, கியூமின் கொடுத்துருக்காங்க. கியூமின்ல இருந்து ஃபீனாலா கன்வெர்ட் ஆகுது. கியூமின்ல இருந்து ஃபீனாலா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஃபீனால்ல இருந்து கியூமின்ல இருந்து ஃபீனால் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கியூமின் பெராக்சைடா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதை ஹைட்ரோலைசிஸ் பண்ணா ஃபீனாலா கன்வெர்ட் ஆகும்னு படிச்சிருக்கோம் இல்லையா. பை ப்ராடக்டா அசிட்டோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஏக்கு ஆக்சிஜனும் வாட்டரும். ஸோ ஏக்கு 2 எந்தெந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு. 3 ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடுங்க. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, அது ஆல்கஹாலா மாறுது. கார்பாக்சிலிக் ஆசிட ஆல்கஹாலா மாத்தணும் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் கார்பன் தான் இருக்கு. 2 யூஸ் பண்ணலாம்டா. ஒன்னு கார்பாக்சிலிக் ஆசிட ஆல்கஹாலா மாத்துறதுக்கு டைபோரேன் யூஸ் பண்ணலாம். டைபோரேன் ஆர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், இதுல ஏதாவது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், ஒரு ஒடுக்க காரணியை யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு அந்த கார்பாக்சிலிக் ஆசிட ஆல்கஹால் கூட போட்டு அதை ஃபர்ஸ்ட் எஸ்டரா மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அதை ஹைட்ரோலைஸ் பண்ணி நம்ம ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா. சோ அப்ப இந்த இடத்துல பிக்கு என்ன வரும்னு பாருங்க. பிக்கு இங்க ஆல்கஹால் கொடுத்துருக்காங்களா, இங்க நமக்கு எதுலயாவது ஒரு ஆப்ஷன்லயாவது டைபோரேனும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடும் இருக்கான்னு பாரு. இங்க டைபோரேனும் கிடையாது, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடும் கிடையாது இல்லையா. அப்ப கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம சூஸ் பண்ண முடியாது. அப்ப செகண்ட் மெத்தடுக்கு போ. செகண்ட் மெத்தட் என்ன சொன்னேன், கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ஆல்கஹாலை போட்டு எஸ்டரா மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ஒடுக்கணும் இல்லையா. சோ அப்ப இங்க கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து ஆல்கஹாலா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் போடுறோம். ஆல்கஹாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் பெலேடியம் போட்டு நம்ம ரெடியூஸ் பண்றோம். சோ அப்ப பிக்கு 3ன்னு வரும். அப்ப ஏக்கு 2 பிக்கு 3, இந்த 2 ஆப்ஷன் இருக்கா, 3 and 4. அடுத்து இது ரெண்டுல எதுன்னு சூஸ் பண்ணு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போ. தேர்ட் ஒன்ல பாரு, CH3 CH2 CH2OH இருக்கு. ஆர் அதர்வைஸ் நீ இந்த டி, இது ரொம்ப ஈஸி. பென்சீன், இது ஃபீனால். இது ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ல படிச்சிருப்போம். ஃபீனாலோட தயாரிப்பு முறையில ஒரு மெத்தட். ஃபர்ஸ்ட் பென்சீனை எடுத்து H2SO4 கூட போட்டு அதை H2SO4 அல்லது ஒளியம் போட்டோம்னா பென்சீன் சல்போனிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அந்த பென்சீன் சல்போனிக் அமிலத்தை கூட NaOH போட்டு ஹீட் பண்ணா ஃபீனாலா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்கும். NCERT புக்ல இருக்கிற ரியாக்ஷன் தான். அப்ப டிக்கு 1. அப்போ டிக்கு 1 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா 4th ஆப்ஷன். சிக்கும் பாரு, இங்க ஆல்கஹால், இது ஒரு பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆயிருக்கு. பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹாலா மாறுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த 1வது கார்பன்ல இருக்க OH ரிமூவ் பண்ணிட்டு அதை 2வது கார்பனை கொண்டு வந்து ஆட் பண்ணணும். 1வது கார்பன்ல இருக்க OH ரிமூவ் பண்ணணும்னா டீஹைட்ரேஷன் நடக்கணுமா, நீர் நீக்கம் நடக்கணும். ஓகே, அதை முடிக்கணும். நீர் நீக்கம் பண்றதுக்கு என்ன எடுத்துக்கணும், ஒரு ஆசிடும் அதை ஹீட் பண்ணணும் இல்லையா. ஏதோ ஒரு ஆசிட், ஒன்னு H2SO4 or H3PO4 ஏதாவது ஒன்ன போட்டு ஹீட் பண்ணா வாட்டர் வெளியே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணும் போது மார்கோனிகாஃப் ரூல், மார்கோனிகாஃப் விதிப்படி நடுவுல போய் OH ஆட் ஆகும்ல. சோ அப்படி வச்சு பார்க்கும்போது தேர்டுக்கு 4 பாரு, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஹீட்டிங் சிம்பிள். அதை வாட்டர்ல போட்டோம்னா எனக்கு இந்த செகண்டரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். சோ அப்ப சிக்கு 4. சோ அப்ப ஏக்கு 2 பிக்கு 3 சிக்கு 4 டிக்கு 1. ஆன்சர் 4th ஆப்ஷன். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான், ஆல்கஹால் ஃபீனால் யூனிட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், தி மேஜர் ப்ராடக்ட் இசட் ஃபார்ம்ட் இன் தி ஃபாலோவிங் சீக்வென்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். இந்த சீக்வென்ஸ் இருக்கிற இந்த ரியாக்ஷன்ல மேஜர் ப்ராடக்ட் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, முக்கிய விளைபொருள், இங்க பாரு உயரிய விளைபொருள்னு கொடுத்துருக்காங்க மேஜர் ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, சோ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன் என்னன்னு பாருடா. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பாக்குறோம், கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, C2H6 அது கூட Cl2 சன்லைட். குளோரின சன்லைட்ல போட்டோம் அப்படின்னா, குளோரின சூரிய ஒளியில போட்டா C2H5Cl. இது ஆக்சுவலி எப்படா பிரிச்சுக்கலாம், நம்ம இந்த C2H6 ரெண்டா பிரி, CH3 CH3 இப்படி போட்டுக்கலாமா. இதை நம்ம குளோரின்ல சன்லைட்ல போடும்போது இது என்னவா மாறும், CH3 CH2Cl. ஏதாவது ஒரு H வெளியே போயிட்டு ஒரு Cl, ரைட்டா.
அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு, அம்மோனியா கூட போட்டிருக்காங்களா, இது எக்ஸ்டா. அடுத்தது அம்மோனியா கூட போடும்போது ஒரு ஹெச்சும் அங்க இருக்க சிஎல்ஓ ரெண்டும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஓகே, இந்த ஹெச் இந்த சிஎல், அப்ப இந்த NH2 அங்க போய் ஆட் ஆகும், CH3 CH2 NH2, இது Y. அதுக்கப்புறம் டையசோனியம் காம்பவுண்ட் NaNO2 HCl போட்டு ஹைட்ரோலைசிஸ் பண்றாங்க. அது NH2ங்கிறது ஃபர்ஸ்ட் டையசோனியம் குளோரைடா கன்வெர்ட் ஆகுமா, அந்த டையசோனியம் குளோரைடு எனக்கு அன்ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மை கம்மியா இருக்கும்னு சொல்லியிருப்போம். ஓகே, குறைவான நிலைப்புத்தன்மை இருக்கும். ஏன்னா அலிஃபாட்டிக் அமீன்ஸ் அப்படின்னாவே அது டையசோனியம் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி, நிலைப்புத்தன்மை கம்மி. ஓகே, அலிஃபாட்டிக் அமீன்களா இருந்தா அது உருவாக்குற டையசோனியம் குளோரைடுக்கு நிலைப்புத்தன்மை கம்மி. அப்ப இந்த இடத்துல அது உடனே டீகம்போஸ் ஆயிட்டு ஆல்கஹாலா மாறும். சோ அப்ப ஃபைனலா அந்த NH2ங்கிறது வெளியே போயிட்டு அது ஒரு ஆல்கஹாலா மாறும். ஆன்சர் என்ன வரும், C2H5OH. C2H5OH எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன். தட்ஸ் இட். ஓகே, சோ இதுதான் அதோட ரியாக்ஷன். ஓகே, ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், இந்த क्वेश्चनக்கு செகண்ட் ஆப்ஷன் 48. இதுல in a qualitative analysis Bi3+ bismuth 3+ ன்னு கொடுத்திருக்காங்க, is deducted by appearance of precipitate of BiOOH. ஓகே, BiO bismuth oxyhydroxide, அதே சாலிட்ல இருக்கு. Calculate pH when the following equilibrium exists at 298 Kelvin. 298 Kelvinல இந்த ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா இதோட pH வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. தமிழ்ல பாரு, பண்பரி பகுப்பாய்வில் Bi3+ BiOOH வீழ்படிவு உருவாதலில் இருந்து கண்டறியப்படுகிறது. இதுல இருந்து இந்த BiOBH அதாவது BiOOH ல இருந்து B3+ங்கிறது கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது 298 கெல்வின்ல இந்த ஈக்குலிபிரியமா ஃபாலோ பண்ணும்போது, இந்த சமநிலையை பின்பற்றும் போது pH வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு பாரு, K வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஒரு ஈக்குலிபிரியத்தோட இங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க, கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, சமநிலையோட ஒரு மாறிலி கொடுத்திருக்காங்க, அதான சமநிலை மாறிலி, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, இங்க நம்ம எப்படி இத கால்குலேஷன்ல இன்வால்வ் பண்றோம் அப்படின்னா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சுதான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இங்க வெறும் Kன்னு கொடுத்துட்டு Kவோட வேல்யூ 2 into 10 power 4 into 10 power minus 10 ன்னு கொடுத்திருக்காங்களா? K is equal to 4 into 10 power minus 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யூஸ்வலா Kங்கிறது இங்க நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா KSP அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஏன் சார் இந்த இடத்துல Kங்கிறத KSPன்னு எடுத்துக்கிறோம்னா, ஏன்னா இங்க அந்த BiOOH சாலிட்ல இருந்து என்னவா மாறி இருக்கு, லிக்விடா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்படின்னா அதை டிசால்வ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம் இல்லையா? அக்வஸ் ஸ்டேட்ல போட்டிருக்காங்கன்னா நீர்ம நிலையில இருக்கு அப்படின்னா அதை சாலிபிள் பண்ணிருக்கோம், கரைச்சிருக்கோம்னு அர்த்தம். சாலிபிள் பண்ணி இந்த மாதிரி அயான்ஸா டிசோசியேட் ஆகுதுன்னா அதை நம்ம ரெண்டோட கான்சென்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணா அதை சாலிபிலிட்டி ப்ராடக்ட், கரைதிறன் பெருக்கம்னு படிச்சிருக்கோமா? அப்போ இங்க Kங்கிறத நம்ம இங்க என்னவா எடுத்துக்கிறோம்னா KSP அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் சார் நம்ம QSPன்னு ஒண்ணு கூட தான் படிச்சிருக்கோம், அயானிக் ப்ராடக்ட்னு ஒன்று படிச்சிருக்கோம், அயனி பெருக்கம்னு. அதை போடக்கூடாதுன்னா சமநிலைன்னு ஒரு வேர்டு கொடுத்திருக்கான், சமநிலையில இருக்கும் போது அது வேல்யூன்னு கொடுத்திருக்கான். அப்ப சமநிலை ஈக்குலிபிரியம்னு வந்துருச்சுனாவே அதை நம்ம KSPன்னு தான் எடுத்துக்கணும். சோ KSP வேல்யூ இங்க கொடுத்துட்டாங்க. இப்ப KSP வேல்யூ வச்சு நம்ம pH கால்குலேட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த காம்பவுண்ட் தட் இஸ் அந்த BiOOH அந்த காம்பவுண்டோட KSP கான ஃபார்முலா S². ஏன்னா ரெண்டு அயான்ஸா டிசோசியேட் ஆகுதுடா, இதுக்கு ஒரு S இதுக்கு ஒரு S, S2ன்னு வந்துரும். ஓகே, சோ S². இப்ப S ஓட வேல்யூ தான் எதுக்கு ஈக்குவல்னா மொலாரிட்டிக்கு ஈக்குவல். இது யூசுவல், இது காமனான ஒண்ணு. ஓகே, எங்கெல்லாம் நம்ம சாலிபிலிட்டி கால்குலேட் பண்றோமோ அது மொலாரிட்டிக்கு ஈக்குவல். அப்ப சாலிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டியோட வேல்யூ. நம்ம சாலிபிலிட்டி கண்டுபிடிச்சாவே மொலாரிட்டி கிடைச்சிரும். அப்ப சாலிபிலிட்டி வேணும்னா ரூட் ஆஃப் KSPன்னு போட்டுக்கலாமா? ரூட் ஆஃப் KSP ஓட வேல்யூ 4 into 10 power minus 10, இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2 into 10 power minus 5. தட்ஸ் இட். பாரா, ஒரு BiOOH ல எனக்கு ஒரே ஒரு OH மைனஸ் தானே வருது. அப்ப ஒரு OH மைனஸ் அப்படின்னா நம்ம POH கால்குலேட் பண்ணணுமா?
OH கிடைக்கிறதுனால POH. இதே இங்க H plus கொடுத்துறதுனா டைரக்டா pH கால்குலேட் பண்ணிருக்கலாம். ஓகே, சோ POH equal to minus log of 2 into 10 power minus 5. இதுக்கு log வேல்யூ எடுத்தோம்னா 5 minus 0.3 4.7 வரும். log 2 ஓட வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, சோ அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். 4.7 இது POH. அப்ப pH என்ன வரும்? 14 minus 4.7 14 minus 4.7 கிட்டத்தட்ட 9.3 கிட்ட வரணும். ஆன்சர் third option. That's it. புரியுதா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन. என்னன்னா இங்க டைரக்டா k னு தட் இஸ் KSP னு கொடுக்காம k னு கொடுத்திருக்காங்க. அந்த k-வை நீ KSP ஆ எடுத்துக்கிட்டு அதை வச்சு சாலிபிலிட்டி கண்டுபிடிக்கணும். சாலிபிலிட்டி கரைதிறன்ங்கிறது மொலாரிட்டிக்கு ஈக்குவல் தான். அப்ப இங்க மொலாரிட்டி கால்குலேட் பண்ணி அதை ஃபைனலா கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ஃபைனல் ஆன்சர். இங்க ஒரு OH வந்ததுனால இங்க நான் டைரக்டா 2 into 10 power minus 5 னு எடுத்துக்கிறேன். ரெண்டு OH வெளியே வரும் சார் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 into 2 4 into 10 power minus 5 னு போட்டுக்கணும். ஓகே, இது நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதை பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, சோ இது இந்த क्वेश्चन தட் இஸ் 48. இந்த 48 क्वेश्चनக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். தட்ஸ் இட். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் 49. When 1 dm cube of CO2 gas is passed over hot coke, the volume of gaseous mixture after complete reaction at STP becomes 1.4 dm cube. The composition of the gaseous mixture at STP. ஒரு டெசிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு டெசிமீட்டர் கியூப் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்னா 1 dm கியூப்ங்கிறது 1 லிட்டருக்கு ஈக்குவல். ஓகே, 1 dm கியூப்னா 1 லிட்டர். அப்ப 1 லிட்டர் CO2வை கல்கலி வழியா பாஸ் பண்ணி அதை ரியாக்ட் பண்ண வைக்கும் போது 1 லிட்டர்ல இருந்து அது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க? 1.4 லிட்டரா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த மிக்சர் அந்த கலவையில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க. ஓகே, சோ இப்போ இத கால்குலேட் பண்ணனும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல நம்ம கார்பன் டை ஆக்சைட கார்பன் வழியா பாஸ் பண்றோமா? ஹாட் கோக், கோக்னா கரி. ஓகே, தட் இஸ் சூடான கல்கரி. கல்கரினால கரி தானே, கார்பன் தானே, சோ கார்பன். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும் போது இது கேஸ்ரா, இது சாலிட். கரினா சாலிட் அந்த இடத்துல. ஓகே, சோ இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணிட்டு எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? கார்பன் மோனாக்சைடா கன்வெர்ட் ஆகுமா? கார்பன் டை ஆக்சைடு கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு. இந்த क्वेश्चனை பொறுத்த வரையிலும் இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சுதான் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியும். சோ இந்த ரியாக்ஷன் பார்த்துக்கோ. ஓகே, அடுத்தது இப்ப இதுல பாருங்க, 1 மோல் கார்பன் டை ஆக்சைடுக்கு 2 மோல் கார்பன் மோனாக்சைடு வந்திருக்கு. ரைட்டா? 1 மோலுக்கு அங்க 2 மோல் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே இப்போ ஸ்டார்டிங்ல எனக்கு இந்த இடத்துல ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி டைம் ஜீரோவா இருக்கும் போது, அதே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இதுல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்குமா? கார்பன் டை ஆக்சைடுல இதுல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் குறைஞ்சிருக்கும், இங்க அந்த அமௌண்ட் அதிகமாயிருக்கும். அங்க எவ்வளவு மோல் குறையுதோ அந்த அளவுக்கு இங்க அதிகமாகணும்டா. ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட்னா இங்க எவ்வளவு குறையுதோ அங்க இருந்து அங்க அதிகமாகணும். அப்ப இங்க எக்ஸ் அளவுக்கு குறையுதுன்னா அங்க எக்ஸ் அளவுக்கு அதிகமாகும். ஒரு கார்பன் மோனாக்சைடுனா ஒரு எக்ஸ், ஆனா இங்க 2 கார்பன் மோனாக்சைடு இருக்கிறதுனால 2x. தட்ஸ் இட். ஓகே, இப்போ இத டோட்டலா ஆட் பண்ணிக்கோ. டோட்டலா ஆட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணு. இது நமக்கு தேவையில்லை, இது 0 தான், நம்ம அப்படியே தான் எடுத்துக்கிறோம். சோ அப்ப இந்த இடத்துல டோட்டல் மோல்ஸ்னே வச்சுக்கோமே, ஈக்குவல் டு ஆர் டோட்டல் வால்யூம்னு வச்சுக்கோ. ஏன்னா இங்க வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு 1 minus x plus 2x equal to 1 plus x. ஆஃப்டர் டைம் அது எவ்வளவு டோட்டல் வால்யூம் இருக்குன்னு சொல்றாங்க? 1.4 லிட்டர்ல. அப்ப டோட்டல் வால்யூம்க்கு பதிலா இங்க என்ன எடுத்துக்கலாம்? 1.4 equal to 1 plus x. அப்ப x equal to 0.4. 1 இந்த பக்கம் வந்தா -1 0.4. ஓகே, இப்ப பாரு, இதை வச்சு ஈஸியா கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். x ஓட வேல்யூ 0.4 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. CO2க்கு 1 minus x equal to 1 minus 0.4 equal to 0.6. அப்ப 0.6 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு. மொத்தமா 1.4. 0.6 போயிடுச்சுன்னா அப்ப மீதி 0.8 தானே? ஆர் இதுல பாரு 2x. அப்ப 2 into 0.4 0.8. that's it. அவ்வளவுதான்.
ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சால்வ் பண்ணனா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணனா ரியாக்ஷன் எழுத பழகணும். ரியாக்ஷன் எழுதிட்டா ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் இது. ஓகே, சோ இப்போ ஆன்சர் 0.6 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும் அண்ட் தென் 0.8 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு. தேர்ட் ஆப்ஷனா? பார்த்த உடனே இந்த கொஸ்டின்ல ரெண்டு ஆப்ஷனை ஒமிட் பண்ணலாம்டா. என்னென்ன ஆப்ஷனை ஒமிட் பண்ணலாம்னா செகண்ட் ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம். பார்த்த உடனே ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணா பாரு 1.6 வருமா, 0.8 லிட்டர் 0.8 லிட்டர் 1.6 வந்துடும். ஆக்சுவலி டோட்டலே நமக்கு 1.4 தான். இங்க எப்படி 1.6 வரும்? அப்ப அது வராது இல்ல. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைரக்டா ஒமிட் பண்ணிடு. அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷனையும் ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா இங்க 0.6 அங்க 0.4 ரெண்டையும் ஆட் பண்ணா 1, நமக்கு 1.4ல வரணும். அப்ப அதையும் தூக்கிடு. மீதி இருக்கிற இது ரெண்டுல எதுன்னு கண்டுபிடிச்சுனா போதும். ஓகே, அதை இப்ப நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி கால்குலேட் பண்றோம். தட்ஸ் இட். ஓகே, இது 49. அடுத்தது 50. ரொம்ப ஈஸி தான். மேட்ச் பண்றோம். 2p l வேல்யூ 1னா p ஆர்பிட்டால், 4 l வேல்யூ 0னா s ஆர்பிட்டால், 5 l வேல்யூ 3னா f ஆர்பிட்டால், 3 l வேல்யூ 2னா d ஆர்பிட்டால். அவ்வளவுதான். இதை அப்படியே மேட்ச் பண்ணா ஃபைனல் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான சம். அடுத்தது 51. பென்சீன் கூட 6Cl2 போடுறோம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் AlCl3. anhydrous AlCl3. AlCl3 கூட நம்ம குளோரினை போடுறோம் அப்படின்னாவே அதுவும் பாரு எக்ஸஸா குளோரினை போடுறோம். அப்ப டைரக்டா பென்சீன் இருக்கிற எல்லா கார்பன்லயும் ஒவ்வொரு குளோரின் போய் ஆட் ஆகுமா? ஒரு குளோரின் எடுத்துக்கிட்டா ஒன்னு மட்டும் தானே போய் ஆட் ஆகும். இங்க 6 குளோரின் எடுத்திருக்கோம். அப்ப 6 குளோரின் போய் ஆட் ஆகும். ஓகே, 1. அடுத்தது செகண்ட் ஒன் பாரு. பென்சீன் 3Cl2 in the presence of sunlight. சன்லைட்ல போட்டோம் அப்படின்னா BHC ஃபார்ம் ஆகுமா? பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். மேல இருக்கிறது ஹெக்ஸா குளோரோ பென்சீன், கீழே இருக்கிறது பென்சீன் ஹெக்ஸா குளோரைடு. ரெண்டுலயும் எத்தனை குளோரின் இருக்கும் தான் கொஸ்டின் கேக்குறாங்க ஃபைனலா. இப்ப ரெண்டுலயுமே 6 குளோரின் தான் இருக்கும். ஆன்சர் 6,6. ஓகே, செகண்ட் ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்தது 52. in the following reaction sequence x z என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, பாரு CH3 CH2 OH ஒரு ஆல்கஹால் கொடுத்திருக்காங்க. அது கூட PCl5. ஆல்கஹாலும் PCl5ம் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க நம்ம கால்குலேஷன் எப்படி போடுறோம்னு பாரு. ஏதோ ஒரு ஆல்கஹால் இருக்கு, அந்த ஆல்கஹால் கூட PCl5 போடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லிருப்போம்? ஆர் ஒரு Cl, RCl வெளியே போயிடுமா? அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க. CH3 CH2 CH2 Cl. ஓகே, அல்கைல் குரூப் நான் இங்க ஆர்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு Cl இங்க இருக்கிற H கூட சேர்ந்து HCl, அதையும் பாரு இங்க கொடுத்துட்டாங்க HCl. அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்க PCl3 இருக்கும், இந்த O ஒன்னு இருக்கும். இந்த Oவும் PCl3யும் சேர்ந்து POCl3 கன்வெர்ட் ஆகும். தட்ஸ் இட். ஓகே, அப்ப எக்ஸ்ங்கிறது ப்ராபபிலி என்னவா இருக்கும்? POCl3. ரைட்டா? ஓகே, அடுத்தது இந்த அல்கைல் குளோரைடு, தட் இஸ் அந்த CH3 CH2 CH2 Cl, இது கூட ஆல்கஹாலிக் KOH போடுறாங்க. ஆல்கஹால் கலந்த KOH போட்டா HCl வெளியே போகணும். ஓகே, அப்ப HCl வெளியே போகுதுன்னா இந்த Cl இந்த H வெளியே போயிடும். அப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2. ரைட்டா? இது Y. அடுத்தது அது கூட பாரு ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த அல்கீன் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா HBr போடுறோம் in the presence of peroxide. in the presence of peroxide னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலா? எதிர் மார்கோனிக் ஆஃப் விதி. எதிர் மார்கோனிக் ஆஃப் விதிங்கிறது ஆட் ஹைட்ரஜன் லெஸ் ஹைட்ரஜன். அப்படியே ஆட் பண்ணும்போது ஃபைனலா கடைசியா இருக்க கார்பன்ல Br போய் ஆட் ஆகணும். அப்ப லாஸ்டா இருக்கிற கார்பன்ல Br போய் ஆட் ஆகணும்னா பாரு, இந்த இடத்துல Br போடும்போது HBr போடும்போது ஆட் ஹைட்ரஜன் லெஸ் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் கம்மியா இருக்கிற இடத்துல ஹைட்ரஜன். அப்ப இங்க ஹைட்ரஜனை போடு, இங்க புரோமினை போடு. CH3 CH2 CH2 Br. இதான் இது Z. ஓகே, அப்ப x அது z, இது x z எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு, ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, இதுவும் ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின். பேசிக்கான
எல்லா கொஸ்டினுமே உனக்கு கேட்டிருக்கிறதெல்லாம் பேசிக் தான். கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, தெளிவா படிச்சிருந்தனா என்சிஆர்டி நூக் அண்ட் கார்னர் படிச்சிருந்தனா எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். டைரக்டா பார்த்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனா கெமிஸ்ட்ரியில ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. ஓகே, அடுத்தது 53. இது டிஎன்எஃப் யூனிட்ல வரும், டிஎன்எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ல வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா மேட்ச் பண்ணு. வெனேடியம் பென்டாக்சைடுக்கு H2SO4, அதான் நம்ம கான்டாக்ட் ப்ராசஸ், தொடு செயல்முறை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஏக்கு 3. அடுத்தது Fe, அயன்னாவே அமோனியா தான், ஹேபர் ப்ராசஸ், ஹேபர் செயல்முறையில. ஸோ அப்போ பிக்கு 1, ஏக்கு 3, பிக்கு 1 ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 4th ஆப்ஷன். ரொம்ப ஈஸி. 1-2 மேட்ச் பண்ணா, 2 மேட்ச் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அவ்வளவுதான். அடுத்தது PDCl2, PDCl2ங்கிறது இந்த இடத்துல சாரி, PDCl2ங்கிறது இங்க 4th 1க்கு நிக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான்டா. ஸோ இது 53. இந்த PDCl2 போறது பேரு வாக்கர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், வாக்கர் செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். இது ஹேபர் ப்ராசஸ், ஹேபர் செயல்முறை. இது கான்டாக்ட் ப்ராசஸ், தொடு செயல்முறை. இதுக்கு பேர் அங்கேயே கொடுத்துட்டாங்க, பாலிமரைசேஷன், பலப்படியாக்கல். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 54. ClF3. ClF3னா அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டி ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான். இதான் ClF3. இதோட ஷேப்பு டி ஷேப்பு, டி வடிவம். 2 லோன் பேர் இருக்கும், 2 தனித்த இரட்டை இருக்கும். இப்ப டி ஷேப்பு 2 லோன் பேர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு, செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா இங்க ட்ரைகோனல் பைபிரமிடல்னு கொடுத்துருக்கணும், வெறும் பிரமிடல்னு கொடுத்துருக்காங்க, அது வராது, ஆப்வியஸா அது வராது. நெக்ஸ்ட் பிளேனார்னு வராது, இது பிளேனார் கிடையாது. டி ஷேப்டு ஜாமெட்ரி வித் 3 லோன் பேர்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது, 2 லோன் பேர் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் 55. இதுல இஎம்எஃப் கேட்கறாங்க, ஹாஃப் செல் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஹாஃப் செல் கொடுத்து அதோட இஎம்எஃப் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கு நம்ம ரியாக்ஷன் எழுத தெரியணும். ரியாக்ஷன் எழுத தெரிஞ்சதுன்னா ரியாக்ஷன் எழுதுறத வச்சுதான் என்ன பண்ண முடியும், இதை பேலன்ஸ் பண்ணவே முடியும். ஓகே, சோ என்ன கொடுத்துருக்காங்க, H2ங்கிறது இங்க H+ கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க பாரு. H2ங்கிறது HClன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப இந்த இடத்துல அது H+ கன்வெர்ட் ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம், ஆக்சிஜனேற்றம் அடையுதுன்னு அர்த்தம். அப்ப H2ங்கிறது 2 H+ கன்வெர்ட் ஆகுமா, ஒரு ஹைட்ரஜன் ஒரு H-டா, 2 ஹைட்ரஜன் 2 H+. ஓகே, அடுத்தது இப்ப இத ஹைட்ரஜனுக்கு 2 ATM கொடுத்துருக்காங்க, H+க்கு 0.02ன்னு கொடுத்துருக்காங்க. நர்ன்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்ல. E0 செல்லோட வேல்யூ 0 இல்லையா, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னாவே திட்ட மின்முனை, ஹைட்ரஜன் மின்முனைனாவே 0 தான். அதுக்கு 0 மைனஸ் 0.06 டிவைடட் பை 2 எலக்ட்ரான்ரா, ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், 2 ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான். லாக் ஆஃப் ஆக்சிடைஸ் ஆகிறதோட கான்சென்ட்ரேஷன், தட் இஸ் 0.002 0.002 ஆர் இது இன்னொன்னு எப்படி போட்டுக்கலாம்னா 2 × 10⁻⁻2 தி ஹோல் ஸ்கொயர், முன்னாடி இருக்கிற நம்பர் பவர்ல வந்துடும். ஓகே, டிவைடட் பை 2. இங்க 0.02 2 டிஜிட் புள்ளி பின்னாடி வச்சு 2 × 10⁻⁻2 போட்டுக்கணும். அவ்வளவுதான். இதை கேன்சல் பண்ணி சால்வ் பண்ண அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் இதுதான் மெத்தட். ஓகே, இதை நீ சால்வ் பண்ண அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான சம் தான் இதுவுமே, ரியாக்ஷன் எழுத தெரியணும் அதுக்கு. ஓகே, 56. இதுக்கு நம்ம ஜெனரலா ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட்டுக்கு ஜெனரல் ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்கோமா, மோல் பவர் 1 - n, லிட்டர் பவர் n-1, செகண்ட்ஸ் பவர் -1. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போட்டுக்கோ. மேட்ச் பண்ணா இந்த என்னோட வேல்யூ 0னா 0 ஆர்டர்னா n வேல்யூ 0, ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா n வேல்யூ 1, செகண்ட்னா n வேல்யூ 2, தேர்ட்னா n வேல்யூ 3. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி மேட்ச் பண்ணா தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 57. ரொம்ப ரொம்ப பேசிக்கான क्वेश्चन. Ti2+, Ti2+னா டைட்டேனியத்துக்கு 3d2 4s2 இது 2 எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா 3d2. 3d2னா d ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் மட்டும் இருக்குமா, ரெண்டுமே தனித்தனியா தான் இருக்கும். n வேல்யூ 2னா மேக்னெட்டிக் மொமெண்ட் 2 somethingல இருக்கும்னு சொல்லியிருக்கனா. ஓகே, n வேல்யூ 2னா காந்த திருப்புத்திறன் மேக்னெட்டிக் மொமெண்ட் 2 somethingல இருக்கும். அப்ப 2 somethingல இந்த ஆப்ஷன் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஓகே, அவ்வளவுதான். சோ ஆன்சர் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 58.
58ல ஃபர்ஸ்ட் பென்சீன் மெத்தில் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணி இது டொலுயினா கன்வெர்ட் ஆகும் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். அந்த டொலுவின் கூட நம்ம HNO3யும் H2SO4ம் போட்டோம் அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோடொலுயின் பாரா நைட்ரோடொலுவின் 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ஆர்த்தோ நைட்ரோடொலுயினையும் பாரா நைட்ரோடொலுயினையும் எதை வச்சு செப்பரேட் பண்றோம் சார் அப்படின்னா அதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஓகே, தட் இஸ் பின்ன காய்ச்சி வடித்தல் மூலமா பிரிச்சுக்கிறோம். இது 58. நெக்ஸ்ட் 59. A bulb is rated at 150 watt. ஒரு பல்பு 150 வாட்ல எரியுது. அதோட எனர்ஜி எவ்வளவா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா 8% சொல்றாங்க. 8% தான் மாறுதுன்னு சொல்றாங்க, ஒளியாக மாற்றப்படுகிறது. அப்படின்னா ஒரு போட்டானோட எனர்ஜி ஒரே ஒரு போட்டானோட ஆற்றல் 4.42 × 10⁻−19 அப்படின்னா அப்ப மொத்தமா எத்தனை போட்டான்ஸ் வெளியே போகுது. இது ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டியூட்ல கிளாஸ் நோட்ஸ்ல நடத்தின ஒரு சம். ஓகே, இது கிளாஸ் நோட்ஸ்ல சேம் வேல்யூஸ் கொடுத்து நம்ம ஒரு சம் ஒன்று சால்வ் பண்ணிருக்கோம். இது அதே சேம் கொஸ்டின். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பவரை நான் என்ன பண்றேன், எனர்ஜிக்கு கன்வெர்ட் பண்றேன். எனர்ஜிக்கு ஃபார்முலா பவர் இன்டு டைமா, பவர் 150 டைம் 1 செகண்ட். அந்த பல்ப்ல இருந்து 1 செகண்டுக்கு எவ்வளவு வெளியே போகுதுன்னு தான் கேக்குறாங்க. சோ 1 செகண்ட் அப்ப இன்டு 1, அதே 150 தான். ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, 8%, 8% தான் மாறுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 150ல இருந்து 8% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 150ல 8% அப்படின்னா 150 × 8/100 கேன்சல் பண்ணி சால்வ் பண்ண அப்படின்னா 12 J/s வரும். டோட்டலா அதோட எனர்ஜி எவ்வளவுமா, 12. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை எனர்ஜி ஆஃப் 1 photon. மொத்தமா கால்குலேட் பண்ற எனர்ஜி டிவைடட் பை ஒரு போட்டானோட எனர்ஜி. மொத்தமா கால்குலேட் பண்ண எனர்ஜி எவ்வளோ, 12 டிவைடட் பை ஒரு போட்டானோட எனர்ஜி என்ன, 4.42 × 10⁻−19. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா n வேல்யூ கிடைச்சிடும். 4னே வச்சுக்கோ, கீழே 4னு வச்சுக்கிட்டா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா, என்ன வரும் 3 × 10⁻19. அப்ப அப்ராக்சிமேட்டா 3 × 10⁻19 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு, 2.7 கிட்டத்தட்ட அதான இருக்கு. அப்ப ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, இது நம்ம கிளாஸ்ல போட்ட சம். ஓகே, நெக்ஸ்ட். In a test tube containing a salt of few drops of H2SO4 was added, which gave colorless vapors having smell of vinegar. இதுதான் ஹிண்ட். வினிகரோட மனம் கொண்ட வாயு வெளிவருதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப வினிகர் அப்படினாவே அது அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் அமிலம் தானே. அப்ப அசிட்டேட் தானே ஆன்சரா இருக்கணும். அசிட்டேட் ஆன்சர்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தட்ஸ் இட், ரொம்ப ஈஸி. அடுத்தது 61. நைட்ரைல்ஸை பிரைமரி அமீனா கன்வெர்ட் பண்ணணும். நைட்ரைல ஓரிணைய அமீன்களா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரெடியூசிங் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணணும், ஒடுக்க காரணிகள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணலாம், NCERT-ல இருக்கு இந்த ரியேஜென்ட். அடுத்தது Sn + HCl இங்க யூஸ் பண்ண முடியாது, H2 நிக்கல் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் சோடியம் எத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணலாம். இந்த Sn HCl எதுக்குன்னா NO2 குரூப்பை NH2-ஆ மாத்துறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆனா இது நைட்ரைல்னு கொடுத்துருக்காங்களே, அப்ப அதை எடுத்துக்க கூடாது. அதே போல இது ஹாஃப்மன் புரோமமைடு, அமைட தான் என்னவா கன்வெர்ட் பண்ணும், அமீனா கன்வெர்ட் பண்ணும், நைட்ரைல மாத்தாது. ஓகே, அப்ப பியும் இயும் வராது, மீதி இருக்கிறது ACD செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஏன் அது வராதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோவிங். இன்கரெக்ட் எது தப்புன்னு கேக்குறாங்க. கார்பன் பை பாண்ட ஃபார்ம் பண்ணும், கரெக்ட். பி பாண்ட ஃபார்ம் பண்ணும் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நடுவுல. அடுத்தது ECl3ல போரான் அண்ட் அலுமினியம் ஃபார்ம் பண்ணும். இதுல போரானா இருந்தா அது மோனோமர், அலுமினியமா இருந்தா அது டைமர். இதுவும் கரெக்ட். அலுமினியத்தோட டைமர் ஸ்ட்ரக்சர் நம்ம கிளாஸ்ல போட்டிருப்போம். போரான்னா ஒற்றைப்படியா இருக்கும், தனியா BCl3 தனியாவே இருக்கும். ஆனா அலுமினியம் அப்படி இருக்காது, Al2Cl6ன்னு ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஓகே, அப்ப அதுவும் கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட் தான். நமக்கு கொஸ்டின்ல கேட்கறது இன்கரெக்ட் தான் கேக்குறாங்க. சோ அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாரு. இப்ப இந்த தேர்ட் ஒன்ல
ஆக்சிஜன் எக்ஸிபிட் ஒன்லி -2. ஆக்சிஜன் -2 மட்டும் தான் காட்டுதுன்னு சொல்றாங்க. மட்டும்ங்கிற வேர்டு வரக்கூடாது. ஆக்சிஜன் -2 காட்டும், அது கரெக்ட். ஒன்லி -2ங்கிறது தப்பு. ஓகே, -2 மட்டுமே காட்டாது, அது +6 வரையிலும் காட்டலாம், +2 வரையிலும் காட்டலாம், எப்படி வேணாலும் காட்டலாம் இல்லையா? சோ அதை நம்ம இங்க கன்சிடர் பண்ண முடியாது. சோ அப்ப அது தப்பு. ஓகே, ஃபோர்த் ஒன் கரெக்ட். மேல இருந்து கீழே போக போக கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி குறையும். இந்த இடத்துல நீ ஒன்னு நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த கேட்டினேஷனுக்கு தமிழ் வேர்டு கொடுத்திருக்காங்க பாரு. நம்ம கேட்டினேஷனுக்கு தமிழ்ல சங்கிலி தொடராக்க பண்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்க தொடுப்பு பண்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, தொடுப்பு பண்பு புது வேர்டு, அதை பார்த்துப்போம். அடுத்தது 63. ஆல்தோ சீரியம் லாந்தனைட்ஸ்ல சீரியம்ங்கிறது +3 தான் காமன் ஆக்சிடைஸ் ஸ்டேட். ஆனா அது +4 காட்டுது, ஏன்னு கேக்குறாங்க. ஏன்னா சீரியம் அதுல சீரியத்தோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வரும்போது 4s2 இங்க 5d2ன்னு இருக்குமா, 4 எலக்ட்ரானிக் 6s2ன்னு இருக்கும். இப்ப இந்த 4 எலக்ட்ரானிக் கொடுத்துருச்சுன்னா அப்ப அந்த இடத்துல 4மே போயிடுச்சுன்னா 4f0 ஒரு இனர்ட் கேஸோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன், மந்த வாயுவோட எலக்ட்ரான் அமைப்புக்கு வந்துடும். ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அது 4f0வா மாறும், அதனால அது எலக்ட்ரானை கொடுத்துருது. அடுத்தது 64. லாசிகன் சோதனை, லசைன்ஸ் டெஸ்ட். இந்த லசைன்ஸ் டெஸ்ட்ல லாசிகன் சோதனையில என்ன நேச்சர்ல இருந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ரொம்ப ஈஸி. ஓகே, இப்ப ஏதோ ஒரு கார்பனோ நைட்ரஜனோ இருக்கிற காம்பவுண்ட் கூட ஃபர்ஸ்ட் நம்ம சோடியத்தை போடணும், அது வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும், NaCN கன்வெர்ட் ஆகுமா? ரைட்டா, இதை நம்ம படிச்சதுதான். இங்க கார்பன் யூஸ்வலாவே கோவலன்ட் காம்பவுண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். கார்பன் சகப்பிணைப்பு சேர்மங்களை தான் உருவாக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட், நம்ம எடுத்துக்கிற கரிம சேர்மத்துல கார்பன் கோவலன்ட் நேச்சர்ல இருக்கும், சகப்பிணைப்பு தன்மையா இருக்கும். அது இங்க NaCN மாறுதுன்னா இது Na+Cn- அயானிக் நேச்சரா, அயனிக் தன்மை கொண்டதா இருக்குமா? அப்ப கோவலன்ட் நேச்சர்ல இருந்து அது என்னவா மாறுது, அயானிக் நேச்சருக்கு மாறுது. சகப்பிணைப்பு தன்மையில இருந்து அயனிக் தன்மைக்கு மாறுது. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 65. தி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் present in 5.4 கிராம் ஆஃப் யூரியா. 5.4 கிராம் யூரியாவில் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. இப்போ 5.4 கிராம் ஆஃப் யூரியா அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் மட்டும் கண்டுபிடிக்கணும். யூரியாவோட ஃபார்முலா என்னடா, யூரியாவோட ஃபார்முலா தெரியாதவங்க இந்த சம்ம போடவே முடியாது. NH2CO NH2 கரெக்டா? ஓகே, ஒரு யூரியாவில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாரு, 4 ஹைட்ரஜன் இருக்கு. கால்குலேட் பண்ணு. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு மாஸ், நிறை பை மூலக்கூறு நிறை, மாலிகுலர் மாஸ். கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க இல்லையா 60ன்னு. சோ 5.4 டிவைடட் பை 60 இன்டு ஒரு மாலிகுல்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அது 4, ஒரு மூலக்கூறுல இருக்கிற ஹைட்ரஜன் 4 இன்டு அவகாட்ரோ நம்பர். அவ்வளவுதான். இத மல்டிப்ளை பண்ணி அவகாட்ரோ நம்பர் 6ன்னு எடுத்துக்கோ, அப்ராக்சிமேட்டா 6ன்னு எடுத்துக்கோ. 6 into 10 power 23 வை. இது எதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 ரைட்டா? ஓகே, அப்போ 5.4ங்கிறது 0.54ன்னு மாறிடுமா? 0.54 into 4 into 10 power 23. இதை மல்டிப்ளை பண்ணா ஃபைனல் ஆன்சர் 2 பாயிண்ட் சம்திங்ல வரணுமா? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இங்க பாரு 2 பாயிண்ட் சம்திங் 10 power 23, 2 பாயிண்ட் சம்திங் 10 power 22. இதுல ஏதாவது தப்பு பண்ணிடாது, அது வராது. இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 66. தி பேர் ஆஃப் மாலிகுல்ஸ் தட் ஆர் மெட்டாமர்ஸ், இணை மாற்றியங்கள். தமிழ்ல மெட்டாமர்னே கொடுத்துட்டான். சோ மெட்டாமர்ஸ்னா இங்க எப்படி இருக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப், வினை செயல் தொகுதியை சுத்தி ரெண்டு பக்கமும் வேற வேற அல்கைல் குரூப்ஸா இருக்கணும் இல்லையா, வேற வேற அல்கைல் தொகுதிகள் இருக்கணும். ஆல்கஹால் மெட்டாமரிசம் காட்டாது, ஆல்கஹால் இணை மாற்றத்தை காட்டவே காட்டாது. ஓகே, அப்ப அது வராது. அடுத்தது செகண்ட் ஒன்ல பாரு, இது ஈத்தர் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஈத்தரை சுத்தி பாரு, இங்க ஒரு மெத்தில் ப்ரொப்பைல், இங்க ஈத்தரை சுத்தி இங்க எத்தில் ரெண்டுமே. அப்ப இது ஒரு மெட்டாமர் ரைட்டா? இது நம்ம கிளாஸ்ல போட்ட எக்ஸாம்பிள். இது ஒண்ணு பாரு, இது கீட்டோன் கொடுத்திருக்கான், ஆனா இங்க ஆல்டிஹைடு கொடுத்திருக்கான். கீட்டோனும் ஆல்டிஹைடும் ரெண்டும் இணை மாற்றியங்களா இருக்காது. ஓகே, அது ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர், வினை செயல் தொகுதி மாற்றியமா இருக்குமே தவிர மெட்டாமர் கிடையாது. அப்ப இது தப்பு. ஃபோர்த் ஒன்னும் தப்பு, ஏன்னா இது வெறும் ஹைட்ரோ கார்பன், இது சங்கிலி மாற்றியத்துல வரும். ஓகே, அப்போ பேலன்ஸ் இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோவிங். இது தவறான கூற்றுன்னு கேக்குறாங்க. இதுக்கு நைட்ரஜன் D π P π பாண்டா ஆக்சிஜன் கூட ஃபார்ம் பண்ணுங்கிறது தப்பு. ஆப்வியஸா அது தப்பு.
ஆக்சிஜன் கூட சேரும் போது நைட்ரஜன்லயும் p ஆர்பிட்டால் தான்டா இருக்கும், ஆக்சிஜன்லயும் p ஆர்பிட்டால் தான் இருக்கும். அப்ப நைட்ரஜனோட p ஆர்பிட்டால் ஆக்சிஜனோட p ஆர்பிட்டால் சேர்ந்து p பை பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுமே தவிர d பை பாண்ட ஃபார்ம் பண்ணாது. ஓகே, இது பேசிக்கான ஒண்ணு. ஏன்னா நைட்ரஜன்லயும் ஆக்சிஜன்லயும் டி ஆர்பிட்டால் இருக்காது. டி ஆர்பிட்டால் இல்லாததுனால அது d பை பாண்ட ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தா p பை தான் ஃபார்ம் பண்ணும், p d பை வராது. சோ ஆன்சர் தப்பு. ஓகே, அப்ப இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 68. பினாப்தலினை இங்க எதுக்காக, பினாப்தலினா ஒரு டைட்ரேஷன், பினாப்தலினா ஒரு தரம் பார்த்தல்ல யூஸ் பண்ணும்போது அது என்ன கலர்ல மாறும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல பிப்பெட்ல வந்துட்டு பியூரட்ல வந்துட்டு நம்ம KMnO4 எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு KMnO4 எடுத்துக்கிறோம். KMnO4 தானே, சோடியம் ஹைட்ராக்சைடு வெர்சஸ் ஆக்சாலிக் ஆசிட். நம்ம மேல சோடியம் ஹைட்ராக்சைடும் கீழே ஆக்சாலிக் ஆசிட் கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல எடுத்துக்கிட்டு நம்ம கண்டினியூஸா ஓபன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கலர்லெஸ்ஸா இருக்கும், நிறமற்றதா இருக்கும். அதே டைம் போக போக அது ஸ்டார்டிங் கலர்லெஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா பிங்க் கலர்ல கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கலர்லெஸ்ல இருந்து பிங்க் கலரா மாறும். ஓகே, பியூர் கலர்லெஸ்ஸா இருக்கிறது லைட் பிங்க் கலரா மாத்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும் டைட்ரேஷன் இல்லையா. தரம் பார்த்தல் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பண்ணிருப்போம், அதுதான். அப்ப கலர்லெஸ்ல இருந்து பிங்க். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது மேட்ச் பண்ண சொல்லி கேக்குறாங்க, ரொம்ப ஈஸி. C2H4 அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2வா? தானே? இதை மேட்ச் பண்ணு. ஒரு சிக்மா 2 3 4 5 5 சிக்மா இருக்கணும், ஒரு பை இருக்கணும். 5 சிக்மா ஒரு பைனா 4. அப்ப ஏக்கு 4 ஒரே ஆப்ஷன் தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தட்ஸ் இட். ஓகே, ஒன்னை மேட்ச் பண்ணா போதும் பாரு, மற்றதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 70. அட் அ சர்டைன் டெம்பரேச்சர் T கெல்வின் கொடுத்துருக்காங்க. டியூரிங் அ ப்ராசஸ் 500 ஜூல் இஸ் அப்சார்ப்டு பை தி சிஸ்டம் and a work of 200 joule is done by the system. 500 ஜூல அப்சார்ப் பண்ணிருக்கு, 200 ஜூல் ஒர்க் பண்ணிருக்கு. ஓகே, 500 ஜூல அளவுக்கு உறிஞ்சி 200 ஜூல் அளவுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல் மாற்றம் என்னன்னு கேக்குறாங்க. இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் என்னடா? ஃபர்ஸ்ட் லா தானே, தெர்மோடைனமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லா, வெப்ப இயக்கவியலோட முதல் விதி. டெல்டா U is equal to Q plus W. எவ்வளவு எனர்ஜி அப்சார்ப் பண்ணது, எவ்வளவு வெப்பத்தை உறிஞ்சுதுன்னு சொல்றாங்க? 500 ஜூல் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது, உறிஞ்சுது. எவ்வளவு வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க, எவ்வளவு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க? 200 ஜூல். அமைப்பினால் செய்யப்படும் வேலை, அமைப்பு வேலை செய்யுது. ஒர்க் டன் பை தி சிஸ்டம். ஓகே, பை தி சிஸ்டம்னா ஒர்க் மைனஸ்ல வந்துடணுமா? இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 300. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கிடையாது, ரொம்ப ஈஸி. 2 நம்பரை கழிச்சு போட்டா ஆன்சர். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒண்ணு. ஆன்சர் அதுக்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 71. மீத்தேன் ரியாக்ட் வித் ஸ்டீம். மீத்தேன் ஸ்டீம் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. CH4 ஸ்டீம், இது ஸ்டீம் டா. H2ஓங்கிறது ஸ்டீம், நீராவி. ஓகே, சோ 1273 கெல்வின் டெம்பரேச்சர்ல இன் தி பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் போட்டா ஒண்ணும் இல்ல. இந்த O இந்த கார்பன் கூட இங்க 4 ஹைட்ரஜன், இங்க ஒரு 2, 4 2 மொத்தம் 6 ஹைட்ரஜன் ஆச்சா? 3H2. கார்பன் மோனாக்சைடும் H2வும் கிடைக்கும். இதான் நம்ம சின் கேஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 72. இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நமக்கு ஒரு 2 ஆப்ஷன் டவுட் இருக்கு. ஓகே, அது அபிஷியலா NTA என்ன ஆன்சருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம அதை ஃபைனல் பண்ண முடியும். பட் கொஸ்டினை தெளிவா படிச்சு டீடைல்டா பார்த்தா ஒரு ஆப்ஷன் தான். பட் அபிஷியலா NTA என்ன கொடுக்குறாங்க, எப்படி மீன் பண்ணி கொடுக்குறாங்கிறத நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அபிஷியல் ஆன்சருக்கு வர வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ல பாரு, ரெட் ஆரஞ்ச் பிசிப்டேட் வித் 2,4 DNP. ஆல்டிஹைடா இருந்தாலும் கீட்டோனா இருந்தாலும் ரெண்டுமே 2,4 DNPல எல்லோ ஆரஞ்சு ரெட், இது 3 கலர் பிரிசிப்டேட் தான் ஃபார்ம் பண்ணும். இது 3 கலர் வீழ்படிவை தான் உருவாக்கும். ஓகே, சோ இது ஓகே. அப்ப ஒன்னு ஆல்டிஹைடா இருக்கணும், இல்லைன்னா கீட்டோனா இருக்கணும். சோ கொடுத்திருக்கிற எல்லாத்துலயுமே பாருங்க Pங்கிறது ஆல்டிஹைடு கீட்டோன் தான். அப்ப அது இருக்கட்டும். அடுத்தது, இட் டஸ் நாட் ரெடியூஸ் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. எதெல்லாம் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணாது? ஒன்னு அரோமேட்டிக் ஆல்டிஹைடு ரெடியூஸ் பண்ணாது. அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகள் ஃபெல்லிங்ஸ் கரைசலை ஒடுக்காது. ஒன்னு கீட்டோன்ஸ் ரெடியூஸ் பண்ணாது, கீட்டோன் ஒடுக்காது. ஓகே ஓகே, அப்போ
Pங்கிறதுல அரோமேட்டிக் ஆல்டிஹைடு இருக்கக்கூடாது, கீட்டோன் இருக்கு. அரோமேட்டிக் ஆல்டிஹைடு இருக்கணும், கீட்டோன் இருக்கணும். இட் டஸ் நாட்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப அது ஒடுக்காதுன்னா அப்ப நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட்ல ஒண்ணு அரோமேட்டிக் ஆல்டிஹைடா இருந்தா அது ஒடுக்காது, கீட்டோனா இருந்தா ஒடுக்காது. அப்ப அது ரெண்டும் இருக்கணும். பாரு, இதுல டைரக்டா இங்க ஆப்ஷனை ஒமிட் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே எல்லாமே இருக்கு, கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. அடுத்தது ஆன் டிராஸ்டிக் ஆக்சிடேஷன். டிராஸ்டிக்ங்கிற வேர்டு முக்கியம். டிராஸ்டிக்னா கொஞ்சம் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஆக்சிடைஸ் பண்றோம். ஓகே, டிராஸ்டிக் கண்டிஷன்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க டிராஸ்டிக் கண்டிஷன் வந்துருச்சுனாவே அப்போ அது கீட்டோனா தான் இருக்குங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஆல்டிஹைட பண்ண முடியாத சார்னா பண்ணலாம், பட் டிராஸ்டிக் அந்த வேர்டு தான் முக்கியம் அந்த இடத்துல. அதனாலதான் ஆப்ஷன் மாறும். ஸோ அதை என்டி எப்படி கொடுக்குறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிராஸ்டிக் கண்டிஷன் இட் மேபி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன், பட் மெஜாரிட்டி டிராஸ்டிக் கண்டிஷன்ங்கிறது கீட்டோனுக்கு தான். ஓகே, ஸோ அப்படி வச்சு பார்க்கும் போது அடுத்தது இட் கிவ்ஸ் அரோமேட்டிக் ப்ராடக்ட் Q. அந்த Q NaHCO3 சோடியம் பைகார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது எஃபர்வெசன்ஸ், தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு அங்க வெளியே போகுதுன்னு சொல்றாங்க. நுரைச்சு பொங்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. அப்போ நமக்கு ஃபைனலா கிடைக்கிற Qல எது எது NaHCO3 கூட சேர்ந்தா எனக்கு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்கும், நுரைச்சு பொங்கும், பிரிஸ்க் எஃபர்வெசன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா அது கார்பாக்சிலிக் ஆசிட் தான். அப்ப Qங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கணும். Qங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட்னா எது எதெல்லாம் வரும்னு பாரு. இது கீட்டோன், இது பாசிபிலிட்டி இருக்கு, பட் இந்த இடத்துல அந்த CH3ங்கிறது COOH மாறாது. எப்போ டிராஸ்டிக் கண்டிஷன்ல ஆக்சிடைஸ் பண்ணும்போது அல்கைல் குரூப் என்னவா மாறாது, கார்பாக்சிலிக் ஆசிடா மாறாது. ஓகே, KMnO4 போட்டா அல்கைல் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறலாம், பட் ஆனா இந்த இடத்துல அப்படியே மாறினாலும் இது ஃபுல்லா கட் ஆயிட்டு இங்க COOH தான் இருக்கணும். இங்க COOH கீட்டோனும் இருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிடும் இருக்கு, ரெண்டும் அப்படி வராது. ஸோ அது தப்பு. அடுத்தது செகண்ட் ஒன்ல பாசிபிலிட்டி இருக்கு, மேபி பாசிபிலிட்டி இருக்கு. இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணா இங்க கட் ஆயிட்டு அது பென்சாயிக் ஆசிடா மாறும், இது ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஒன் பாரு, இங்க மெத்தில் குரூப் இருக்கு, இங்க ஆல்டிஹைட் இருக்கு, ரெண்டுமே பாருங்க ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, ரெண்டுமே இங்க ஆக்சிடைஸ் ஆக முடியாது. ஓகே, சோ அதுவும் வராது. ஃபோர்த் ஒன் அகைன் ஆல்டிஹைடு மெத்தில் குரூப், ஆல்டிஹைடு எனக்கு இங்க ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, இது கரெக்ட். ஓகே, இதுவும் பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு செகண்ட் ஆப்ஷன் ஆர் ஃபோர்த் ஆப்ஷன், இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான்ப்பா வரணும். மோஸ்ட்லி ஆன்சர் இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான். டிராஸ்டிக் கண்டிஷன் கொடுத்ததுனால அது கீட்டோனா தான் எடுத்துக்கணும், ஆல்டிஹைடா எடுத்துக்க முடியாது. மோஸ்ட்லி செகண்ட் ஆப்ஷன், பட் என்ன கொடுக்குறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 2 and 4 ரெண்டுமே இப்போதைக்கு நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். அடுத்தது 73 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில கேட்கிற கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லாவா, ஃபாரடே ஃபர்ஸ்ட் லாவை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்றது தான். ஃபாரடே ஃபர்ஸ்ட் லாங்கிறது ஃபார்முலா என்ன, W is equal to அட்டாமிக் வெயிட். இங்க காப்பர் தான் கேக்குறாங்க, காப்பரோட அணுநிறை 63 இன்டு கரண்ட் I இன்டு T தானே ஃபார்முலா. I கரண்ட் எவ்வளோ 1.5 ஆம்பியர், T டைம் எவ்வளோ 10 நிமிஷம், செகண்ட்ஸ்ல தாண்டா போடணும். அப்ப 10 மினிட்ஸ்க்கு ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்ஸ்னா அப்ப 10 மினிட்ஸ்க்கு 600 செகண்ட்ஸ் டிவைடட் பை வேலன்சி இணைதிறன் 2. அடுத்தது ஃபாரடே 96500. அவ்வளவுதான். இதை அப்படியே கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ணனா வெயிட் உனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரணும். வெயிட்டிங் என்ன வரணும் 2.4னு வரணும் கிட்டத்தட்ட. கரெக்டா இல்ல 0.29. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, அதை நீ டிவைட் பண்ணு. ஃபைனல் ஆன்சர்லாம் டிவைட் பண்ணி போட்டினா ஆன்சர் இங்க என்ன வருதுன்னு பாரு. ரைட்டா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 74. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். 75 தாலியன் ஃபியூஷன் டெஸ்ட். தாலியன் சாய சோதனைனாவே அங்க ஃபினாப்தலின் ஃபார்ம் ஆகும், ஃபினாப்தலின் உருவாகும். ஓகே, ஃபினாப்தலின் எதை வச்சு ஃபார்ம் ஆகும்னா ஃபீனாலை வச்சு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபீனால் குரூப் இருக்கு. அடுத்தது டிஎன்ஏ ஆர்என்ஏவோட செகண்டரி ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏ ஆர்என்ஏவோட இரண்டாம் நிலை அமைப்பு பொறுத்து சரியான கூற்று கேட்கிறாங்க. ஆக்சுவலி டிஎன்ஏங்கிறது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை இலை வடிவமா இருக்கணும் இல்லையா? பட் இங்க சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஒற்றை இலை வடிவம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்தது ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட், கரெக்ட். ஆர்என்ஏ ஒற்றை இலை வடிவம் தான், ஆனா அதுல ஒரு பேஸ் தைமின்னு கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு காரம் தைமின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தைமினுக்கு பதிலாக தானே யுராசில் இருக்கும் நமக்கு ஆர்என்ஏல, அப்ப அதுவும் தப்பு. அடுத்தது டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட், கரெக்ட், இரட்டை சுருள் வடிவமா இருக்கும். கண்டைன்ஸ் தைமின், தைமின் அதுல ஒரு காரம், கரெக்ட். தேர்ட் ஒன் கரெக்ட்.
fourth one RNA double stranded இரட்டை சுருள் வடிவம்னு கொடுத்திருக்காங்க, அதுவும் தப்பு. அப்ப கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, பயோமாலிகுல்ஸ் இந்த ஒரே ஒரு क्वेश्चन தான், ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இது நீ பயாலஜி படிச்சனாவே இங்க எழுதிடலாம் இல்ல. சோ இது ஒன்னு. அடுத்தது 76 மொலாரிட்டி 2.5 கிராம் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் 75 கிராம் பென்சீன்ல டிசால்வ் ஆயிருக்குன்னா அதோட மொலாலிட்டி கேக்குறாங்க. மொலாலிட்டிக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான். இப்ப சால்வ் பண்ணு. ஃபார்முலா நமக்கு மொலாலிட்டிக்கான ஃபார்முலா தெரியும் தானடா. Molality is equal to weight of solute divided by molecular mass of solute into weight of solvent. இது கிராம்ல இருந்தா மேல 1000. அப்போ எத்தனை கிராம் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட்னா அசிட்டிக் ஆசிட் 2.5 divided by molecular mass, அதோட molecular mass 60 into weight of solvent, weight of that is a கரைப்பானோட நிறை 75 கிராம் பென்சீனா 75 into 1000. அவ்வளவுதான். ஒரு 0 கேன்சல் ஆயிடும். இது 0.1, இது 3. 25th டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கோ, 3 வரும். ஓகே, அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 டிவைடட் பை 60 18. அவ்வளவுதான். இது ரெண்டையும் டிவைட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் 0.556 வரும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, அப்ப ஏ கரெக்ட். அடுத்தது செகண்ட் ஒன் பாரு. மொலாலிட்டி ஆஃப் a solution containing 5 கிராம் ஆஃப் NaOH. molarity formula என்ன? Again weight of solute divided by molecular mass of solute into volume of solution. ml இருந்தா மேல 1000. substitute பண்ணு. weight of solute கரைபொருளோட நிறை 5 divided by molecular mass of solute, கரைபொருளோட மூலக்கூறு நிறை 40 into volume எவ்வளவு ml 45 ml, சாரி 450 ml 450 ml into மேல 1000. 0 cancel ஆயிடும், 0 cancel ஆயிடும், இது கேன்சல் பண்ணா 1. அப்போ 10 divided by 36 இது ரெண்டே டிவைட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் 2.7 வரும், 0.27 வரும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட் தான், 1ம் கரெக்ட் 2வும் கரெக்ட். தேர்ட் ஒன் பாரு. aquatic species are more comfortable in cold water. கரெக்ட். ஏன்னா கோல்டு வாட்டரா இருந்தா நிறைய ஆக்சிஜன் டிசால்வ் ஆயிருக்கும், குளிர்ந்த நீரா இருந்தா நிறைய ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும், அதனால அது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, ஹென்ரிஸ் விதியில படிச்சிருப்போம். தி solubility of gas increases with decrease. இது தப்பு. பிரஷர் அதிகமாக சாலிபிலிட்டி அதிகமாகணும்ல, அழுத்தம் அதிகமாகும் போது கரைதிறனும் அதிகமாகணும், இங்க கம்மியாகும் கொடுத்திருக்காங்க, அப்ப அதுவும் தப்பு. அப்போ டி தப்பு. டி தப்பு. டி இல்லாத ஆப்ஷனா பார்த்து சூஸ் பண்ணிக்கோ. ஏ பி சி மூணுமே கரெக்ட். அப்ப ஏபிசி மூணும் கரெக்ட்னா ஆன்சர் இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, செகண்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஒன்ல பாரு. xb is equal to nb divided by na plus nb தான் வரணுமே தவிர இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேல na கொடுத்துட்டாங்க. நான் தெளிவா ஒவ்வொரு தடவை ஃபார்முலா எழுதும் போதும் சொல்லுவேன், மோல் ஃபிராக்ஷன் எழுதும் போது எதோட மோல் ஃபிராக்ஷன் எதோட மோல் பின்னம் கண்டுபிடிக்கிறோமோ அதோட மோல் மேல டோட்டல் மோல் கீழே. அப்ப பிக்கு கண்டுபிடிக்கிறோம்னா பி தான் மேல இருக்கணும், ஆனா இங்க ஏ மேல கொடுத்துருக்காங்க, அப்ப அது தப்பு. ஓகே, சோ ஆன்சர் ஏபிசி செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது the mixture of chloroform and acetone forms negative deviation. ஏன்னா அங்க ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அசிட்டோனுக்கும் குளோரோஃபார்முக்கும் நடுவுல இங்க ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இது NCERT ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन. இந்த குளோரோஃபார்ம்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இந்த அசிட்டோனுக்கும் நடுவில் இங்க ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அதனால இது நெகட்டிவ் டிவியேஷனை காட்டும், எதிர்குறி விளக்கத்தை காட்டும். ஸோ ஆன்சர் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 78 at 298 கெல்வின் பஃபர் சொல்யூஷன். இதுல மெயினா நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிஹெச் கால்குலேட் பண்றியா பிஓஹெச் கால்குலேட் பண்றியா. இதை வந்துட்டு நீ இந்த இடத்துல கண்டிப்பா தப்பு பண்ணுவ, ரொம்ப வேகமா போட்டுட்டு போறேன்னா இந்த இடத்துல கண்டிப்பா கேர்லெஸ் மிஸ்டேக் உழுவும். ஓகே, என்ன அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத பாரு. கொஸ்டின்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு எக்ஸோட கான்சென்ட்ரேஷனும் ஹெச்எக்ஸோட கான்சென்ட்ரேஷனும் ரெண்டும் சேம்னு கொடுத்துட்டாங்க, கரெக்டா சம அளவுல இருக்கு. எது எக்ஸ் மைனஸும் ஹெச்எக்ஸும். அப்போ இது ஒரு வலிமை குறைந்த காரம்னு எடுத்துக்கலாமா, அது வலிமை குறைந்த அமிலம்னு எடுத்துக்கோ. ஓகே, இதே
இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு வலிமை குறைந்த காரத்தோட உப்பு. ஓகே, அப்போ ஒரு வலிமை குறைந்த காரம், ஒரு வீக் பேஸ், அதோட சால்ட். கொஸ்டின்ல Kb யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10⁻−10. இப்போ ஃபார்முலா நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம். pH ஈக்குவல் டு, சப்போஸ் இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா, நம்ம இத கிளாஸ்ல போட்டிருப்போம். எக்ஸ் மைனஸும் HX ஓட கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலா இருந்தா pH ஈக்குவல் டு pKa or pOH ஈக்குவல் டு pKb. நமக்கு இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கான்? xும் தட் x மைனஸும் HXும் சேம். அப்ப ரெண்டும் சேமா இருந்தா அப்ப இத வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம்ல. நமக்கு கொடுத்திருக்கிறது pKb. அப்ப kb கொடுத்திருக்காங்க. kb ய pKb கால்குலேட் பண்ணா pOH ஈக்குவல் டு 10 ன்னு வருமா? 10 பவர்ல என்ன இருக்கா அது அப்படியே போட்டுக்கணும்ல 10. இத pH க்கு மாத்தணும்னா 14 - 10 4. இதுதானே pH. நீங்க என்ன பண்ணிருப்ப? 10ன்னு கண்டுபிடிச்சிருப்ப. கண்டுபிடிச்ச உடனே கொண்டு போய் ஆன்சரை போட்டிருப்ப 10ன்னு. செகண்ட் ஆப்ஷன் போட்டிருப்ப. அது தப்பு. ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 79. 79ல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஒன்னு. ஏன்னா இங்க கொடுத்திருக்கிற 4ல சைஸ் பெருசா இருக்கிறது எது அப்படின்னா மெக்னீசியம். ஆனா இங்க அலுமினியம் சைஸ் பெருசுன்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. சைஸ் சின்னதா இருக்கிறது எதுன்னு கேக்குறாங்க, அது அலுமினியம் 3+, Al3+ தான் ரொம்ப சைஸ் சின்னது. ஆனா இந்த இடத்துல Mg2+ சைஸ் சின்னதா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க, சோ அது தப்பு. அப்போ இங்க கொடுத்திருக்கிற ரெண்டுமே தப்பு. சோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் தேர்ட் ஒன்னும் கரெக்ட். டயகோனல் ரிலேஷன்ஷிப், மூளைவிட்ட தொடர்பு இருக்கும், அதுவும் கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான். சோ 1 2 இந்த 1 3 4 மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கு. தப்பா இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன். சோ ஆன்சர் 2. அடுத்தது 80. இது ஆல்ரெடி ஒரு வருஷம் கேட்ட கொஸ்டின்ரா. இது PYQ மாதிரி தான். கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பழைய NCERT சிலபஸ் இருக்கும் போது கேட்ட கொஸ்டின். இதே நீட்ல கேட்ட கொஸ்டின். NCERT புக்லயும் இந்த கொஸ்டின் இருக்கு. NCERT புக்ல டைரக்டா ஒரு பாக்ஸ் போட்டு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும். ஓகே, சோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 81. ஐயூபேக் நேம் ரொம்ப 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 ஈஸியான ஐயூபேக் நேமா கொடுத்துட்டான். ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. இதுல நீ டைரக்டா பேரண்ட் செயின் எதுன்னு கண்டுபிடி. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5. எப்படி பார்த்தாலும் 7 தான் மேக்ஸிமம். இப்ப பேர் எழுதணுமா? இங்க 1 2 3 மூணாவது கார்பன்ல எத்தில். இங்கேயும் 1 2 3 மூணாவது கார்பன்ல மெத்தில். மெத்தில் ரெண்டுல ப்ரையாரிட்டி எத்திலுக்கு கொடுக்கணுமா? ஏன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி இ தான் ஃபர்ஸ்ட். அப்ப இங்க இருந்து நம்பரிங் கொடு. 1 2 3 4 5 6 7. மூணாவது கார்பன்ல எத்தில், அஞ்சாவது கார்பன்ல மெத்தில். அப்போ 3 எத்தில் 5 மெத்தில் ஹெப்டேன். தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ரொம்ப ஈஸியான ஐயூபேக் நேம். அடுத்தது 82. ஸ்ட்ரக்சர் இதை மேட்ச் பண்ணணும். இது பிளாட்டின், சிஸ்பிளாட்டின், டிரான்ஸ்பிளாட்டின் ரெண்டு வரும் இல்ல. அப்ப அது ஸ்கொயர் பிளானார் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். சோ ஏக்கு 3. அடுத்தது பாரு, இங்க உள்ள 6 இருக்கா? உள்ள 6 கோஆர்டினேஷன் நம்பர் 6னா ஆக்டாஹைட்ரல் எண்முகி தானே. அப்போ பிக்கு 1, ஏக்கு 3, பிக்கு 1 ஒரே ஆப்ஷன் தான், ஃபோர்த் ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான ஒண்ணு. அடுத்தது 83. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஆகுது. ஃபார்முலா என்ன? AT is equal to A0 - KT. சொல்லிருக்கமா இது ஃபார்முலா? Y equal to இது mx plus c ன்னு எடுத்துக்கோன்னு சொல்லிருப்போமா? Y ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன், X ஆக்சிஸ்ல டைம் t. ஓகே, அப்போ மீதி K இருக்கா? K equal to minus slope. அப்போ கிராஃப் இதுதான். சோ இது எதுக்கானது அப்படின்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான கிராஃப். கரெக்டா? சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 84. which one of the following is an ambidentate ligand? இருமுனை வழங்கு ஈனி. இருமுனை ஈனி அப்படின்னா ஒரே லிகாண்ட்ல ரெண்டு வேற வேற டோனர் ஆட்டம் இருக்கணும். ஆனா ஒரு பாண்டை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். ஒரு ஈனில ரெண்டு வேற வேற வழங்குற அணுக்கள் இருந்தாலும் ஒரு நேரத்துல ஒண்ணு மட்டும் தான் பிணைப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ அப்ப இதுக்கு ஆன்சர் தயோசயனேட், SCN NCS. ஆன்சர் இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது 85. ஓகே, இந்த क्वेश्चनல இது தெர்மோடைனமிக்ஸ்ல கேட்ட क्वेश्चन. இதுல இது கொடுத்திருக்காங்க, தட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி கொடுத்திருக்காங்க, அக ஆற்றல்.
டெல்டா எஸ் கொடுத்துருக்காங்க என்ட்ரோபி. அதை வச்சு இது ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸான்னு கண்டுபிடிக்கணும். ஸ்பான்டேனியஸ் நான் ஸ்பான்டேனியஸ்னாவே கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வச்சு தானே கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வச்சு கால்குலேட் பண்ணு. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேணும்னா தட் இஸ் டெல்டா ஜி வேணும்னா ஃபார்முலா என்ன? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். டெல்டா எஸ் தெரியும், டெல்டா ஹெச் தெரியுமா? இப்போ அதை கால்குலேட் பண்ணு. டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. டெல்டா யூ மைனஸ் 10 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க, அதை ஜூலுக்கு மாத்திக்கோ. அப்ப மைனஸ் 10,000 வந்துருமா? கிலோ ஜூலுக்கு மாத்தினா இன்டு 1000, ஸோ 10,000 பிளஸ் டெல்டா என்ஜியோட வேல்யூ கால்குலேட் பண்ண. இந்த ரியாக்ஷனுக்கு கேஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ப்ராடக்ட்ல 2, ரியாக்டன்ட்ல 3, அப்ப 2 மைனஸ் 3 மைனஸ் 1, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். ஆரோட வேல்யூ, ஆர் இங்க 8.3 கொடுத்துருக்காங்களா, அது. டெம்பரேச்சர் 298 கெல்வினா, 298, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணு. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா டெல்டா ஹெச்சோட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கிற டெல்டா ஹெச்சோட வேல்யூ -12473.4. இது ஜூல் டெல்டா ஹெச். இதை வச்சு இப்ப இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் 12473.4 கூட விட்டுரு, மைனஸ் டி 298 கெல்வின் இன்டூ என்ட்ரோபி மைனஸ் 44, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 298 into 44, அவ்வளவுதான். அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணா கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 0.0639 ஜூல். இதான் ஆன்சர். இதை கிலோ ஜூலுக்கு மாத்தணும்னா 3 டிஜிட் புள்ளி முன்னாடி வச்சுக்கணும் இல்லையா? ஓ சாரி, கிலோ ஜூல்ல போடும் போதே ஆன்சர் 0.0639 அப்படின்னு வரும். இதான் ஃபைனல் ஆன்சர், கிலோ ஜூல். மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணு. ஓகே, சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். பிளஸ்ல இருக்கு. டெல்டா ஜியோட வேல்யூ பாசிட்டிவா இருந்தா அது நான் ஸ்பான்டேனியஸ் இல்லையா? இப்ப இங்க டெல்டா ஜி பாசிட்டிவா இருக்கிறதுனால இது நான் ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சை அற்றது. செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 86. இது என்சிஆர்டி புக்ல இருக்கிற ஃபார்மல் சார்ஜ், முறைசார் மின்சுமைக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கான வேல்யூஸ் பார்த்தா 0, இதுக்கு மேல 0, இது +1, இது -1. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகே. 87. கேபிகேசி நாட் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கணும். கேபியும் கேசியும் எப்ப ஈக்குவலா இருக்கும்னா டெல்டா என்ஜியோட வேல்யூ ஈக்குவலா இருந்தா கேபிகேசி ஈக்குவலா இருக்கும். ஓகே, தட் இஸ் டெல்டா என்ஜியோட வேல்யூ நமக்கு இங்க 0வா இருக்கணும், கிட்டத்தட்ட 0வா இருந்தா அது நமக்கு கேபிகேசி ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாரு, 2, இங்க 1, இங்க 1, அப்ப 1 1 கூட்டினா 2, அப்ப 2 - 2 0வா டெல்டா என்ஜியோட வேல்யூ? அப்ப அங்க கேபிகேசி ஈக்குவல் டு 0, நமக்கு தேவை நாட் ஈக்குவல் டு, அப்ப இது வராது. அடுத்தது செகண்ட் ஒன், இங்க அகைன் 2 மோல் மைனஸ், இங்க 1, இங்க 1, அகைன் 2, 2 - 2 0, அங்கேயும் கேபி ஈக்குவல் டு கேசி, அப்ப இதுவும் வராது. ஃபோர்த் ஒன் பாரு, இங்க 1, இங்க 1, 2, இங்க 1 1 2, 2 - 2 0, அப்ப இங்கேயும் கேபி ஈக்குவல் டு கேசி. நமக்கு அப்ப எந்த ரியாக்ஷன்ல மட்டும் தான் கேபி நாட் ஈக்குவல் டு கேசி? தேர்ட் ஆப்ஷன், ஆன்சர் 3. கால்குலேட் பண்ணு. 2 மைனஸ் இங்க 1, இங்க 3, 4 -2, அப்ப அது நாட் ஈக்குவல் டு சி. கேபி ஈக்குவல் டு நாட், தட்ஸ் கேபி நாட் ஈக்குவல் டு கேசி. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 88. இதுல அகைன் கெமிக்கல் கைனடிக்ஸ் யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கிளர்வுறு ஆற்றல் ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். ஸோ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த இடத்துல அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா நம்ம லான் எடுத்து லான் ஃபார்முலா ஒரு நோட்ஸ் ஒன்று எழுதிருப்போம் பாருங்க. லான் கே ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர்டி. இதுதான் அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனோட லான் ஃபார்முலா.
ஏன் சார் லான் ஃபார்முலா எடுக்கிறோம்னா ஏன்னா கொஷின்ல லான் கேன்னு கொடுத்துருக்கான். கொஷின்ல லான் கேன்னு கொடுத்ததுனால நான் லான் ஃபார்முலா எடுத்திருக்கேன். இப்போ ஃபார்முலா லான் ஏவோட வேல்யூ என்ன 14.34 மைனஸ் 1.25 இன்டூ 10 பவர் 4 பை டி. இப்போ அதையும் இதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணனா முடிஞ்சு. கம்பேர் பண்ணு. லான் கே விட்டுரு, லான் ஏ 14.34 விட்டுரு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் அது இதுக்கு ஈக்குவல் இல்லையா? அப்ப என்ன வரும் EA by R ஈக்குவல் டு இந்த டீயை விட்டுறேன், இந்த டீயை விட்டுட்டா இந்த டீயமும் விட்டுறணும்ல. அப்போ மைனஸ் மைனஸ் விட்டுரு, மீதி இருக்கிறது 1.25 இன்டூ 10 பவர் 4. தட்ஸ் இட். ரொம்ப ஈஸி. இப்போ இந்த அந்த R அந்த பக்கம் கொண்டு போயிடு. அப்ப EA இஸ் ஈக்குவல் டு R ஓட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கடா 1.9 கேலரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் 1.9 2ன்னு எடுத்துக்கிறேன் அப்ராக்சிமேட்டா. 1.25 இன்டூ 10 பவர் 4 இன்டூ 2 என்ன வரும்? ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 2.5 2.5 இன்டூ 10 பவர் 4 அப்படின்னு இருக்கணும். எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு. இந்த இடத்துல நமக்கு 10 பவர்ல எதுவுமே இல்ல. 10 பவர்ல இல்லைன்னா எல்லாத்தையும் 10 பவர்ல தூக்கிடு. 10 பவர்ல தூக்கிட்டா கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 4th ஆப்ஷன். ஓகே, ரொம்ப ஈஸி தான். சம்மு சால்வ் பண்ணா கால்குலேட் பண்ணா தெளிவா கால்குலேட் பண்ணி போடலாம். ஓகே, அடுத்தது 89. இதுல அகைன் ஃபர்ஸ்ட் ஒன்ல பாரு, ஒரு அல்கைல் குளோரைடு கூட எக்ஸ போடும்போது இசட்ங்கிற ஒண்ணு கொடுக்கும்னு சொல்றாங்க. பாரு, 2 reactions give same foul smelling substance. foul smelling substance விரும்பத்தகாத மனம்னா அது ஐசோசைனைடுன்னு சொல்லியிருக்கடா. கரெக்டா? அப்போ இங்க எக்ஸ்ங்கிறது என்ன போட்டா ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகும்னா இதையும் சொல்லியிருக்கோம். ஏஜி எடுத்துக்கிட்டோம்னாவே அங்க நைட்ரஜன் தான் போய் ஆட் ஆகணும். அப்ப இங்க AgCN போட்டோம்னா C2H5CNCன்னு வருமா? ரைட்டா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸுக்கு பதிலாக AgCN போட்டோம்னா அந்த NCன்னு போய் அங்க ஆட் ஆகும். அது ஒண்ணு. ரெண்டாவது இது பாரு, Br2NaOH ஹாஃப்மன் புரோமைடா. அப்போ C2H5NH2 ஒரு ஓரினை அமீன், பிரைமரி அமீன். கார்பைல் அமீன் ரியாக்ஷன் ஆகுது. குளோரோஃபார்மும் எத்தனாலிக் KOH போட்டா கார்பைல் அமீன் ரியாக்ஷன். அப்ப அந்த இடத்துல NH2ங்கிறது NC-ஆ மாறும். அப்ப C2H5NC ரெண்டுமே ஐசோசைனைடு. அப்போ என்னென்னலாம் பாரு, என்ன கேக்குறாங்க? Z என்ன, தட் இஸ் எக்ஸும் இசட்டும் என்னன்னு கேக்குறாங்க. எக்ஸுங்கிறது AgCN ரெண்டு இருக்கு, இசட்டுங்கிறது C2H5NC. இங்க CN இருக்கு, அப்ப இது வராது. இது ஆன்சர் 4th ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 90. ரொம்ப பேசிக்கா, தட் இஸ் இதுவுமே நமக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல கேட்கிற யூனிட் தான். தட் இஸ் கொஸ்டின் தான். ஐசோமெரிசம் பேஸ் பண்ணி வரது மேட்ச் பண்ணா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதுல பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் ஏதாவது ஒன்ன மேட்ச் பண்ண கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்ன மேட்ச் பண்ணா ஆன்சர் வர மாதிரி இருக்கான்னு பாரு. இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டா 2 இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியாது. பிலயும் 2 இருக்கு. சில பாரு, இங்க 2 2 இங்க இருக்கு. ஓகே, டி இப்போ ஏதாவது ஒரு 2 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் முன்னாடியே சொன்னேன், சிஸ்பிளாட்டின் டிரான்ஸ்பிளாட்டின் 2 காட்டும்டா அப்படின்னு சொல்லியிருப்போம். அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4 அது டெட்ராஹைட்ரல் சாரி ஸ்கொயர் பிளானர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்ப இங்க பிளாட்டினம், அதே பிளாட்டின், அந்த பிளாட்டினை நம்ம சிஸ்பிளாட்டின் டிரான்ஸ்பிளாட்டின் 2 எழுதலாம்ல. ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் காட்டுமா? அப்ப ஏங்கிறது 3, A3னா 1 3. அடுத்தது பி பாரு, ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கு. B விட்டுரு. அடுத்து சி கண்டுபிடி. NO2 இருக்கா? NO2ன்னு இருந்தா அது ONOவாவும் போய் ஆட் ஆகலாம்ல. தட் இஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம், இணைப்பு மாற்றியமா இருக்கலாம்ல. அப்ப இந்த இடத்துல சிங்கிறது 4, ஏக்கு 3 சிக்கு 4. ஆன்சர் 3rd ஆப்ஷன். தட்ஸ் இட். கொஸ்டின் பேப்பர் என்னவோ ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில 1 2 மட்டும் தான் நீ ரொம்ப யோசிக்கலாம். அதையுமே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நீ படிச்சதை விட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா யோசிச்சுனா ஆன்சர் போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். டைம் இருந்திருக்காது, அது ப்ராபபிளா அது ஒரு ஃபேக்டரா இருக்கும். மற்றபடி கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். படிச்சு டைம் மேனேஜ் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி இருக்கும், என்ன கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம சேனல்ல ஃபர்தரா அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தர் அப்டேட். ஓகே, தேங்க்யூ.